ஓம் சாந்தி. 12/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, முதலில் பக்தியை ஆரம்பித்தவரின் ரதத்திலேயே தந்தை பிரவேசிக்கின்றார். முதன்மையான பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருந்தவரே முதலாம் இலக்க பூஜிப்பவர் ஆகினார். இந்த இரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். கேள்வி: தந்தை தனது வாரிசுகளுக்கு என்ன ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்? பதில்: தந்தை அமைதி கடலும் சந்தோஷ கடலும் அன்பு கடலும் ஆவார். அவர் இப்பொக்கிஷங்களை உங்களுக்கு உயிலாக கொடுக்கின்றார். நீங்கள் தொடர்ந்து 21 பிறவிகளுக்கு அவை அனைத்தையும் பயன்படுத்தினாலும் கூட அவை முடிவடைந்து விடாத அளவிற்கு அவற்றை அவர் உங்களுக்கு உயிலாக கொடுக்கின்றார். அவர் உங்களை சிப்பிகளில் இருந்து வைரங்களாக மாற்றுகின்றார். நீங்கள் தந்தையின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் யோக சக்தி மூலமாக பெற்றுக்கொள்கின்றீர்கள். யோகம் செய்யாது உங்களால் இப்பொக்கிஷங்களை பெற முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்கு தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணித்துவிட்டு அதனை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக பராமரியுங்கள். உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்களுடைய உணவு, பானம், வாழ்க்கை முறை போன்றன மிகவும் உயர்ந்ததாகவோ அல்லது மிகவும் தாழ்ந்ததாகவோ அன்றி நடுத்தரமான சாதாரண முறையிலானதாக இருக்க வேண்டும். 2. தந்தை உங்களுக்கு உயிலாக அளித்த சந்தோஷம், அமைதி, ஞானம் ஆகிய பொக்கிஷங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உபகாரி ஆகுங்கள். ஆசீர்வாதம்: தூய்மையின் ஆழத்தை அறிந்திருப்பதன் மூலம் மகாத்மாக்கள் ஆகுவதால் அமைதியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்திருப்பீர்களாக. தூய்மையின் ஆழத்தை அறிந்தவராகி தூய்மையாகுங்கள். அதாவது இப்பொழுது வழிபாட்டிற்கு தகுதியான தேவ ஆத்மாக்கள் ஆகுங்கள். இறுதியாக நீங்கள் அவ்வாறு ஆகுவீர்கள் என நினைக்காதீர்கள். நீங்கள் நீண்ட காலத்தில் சேமிக்கின்ற சக்தியே இறுதி நேரத்தில் உங்களுக்கு உதவுகின்றது. தூய்மையாகுவது என்றால் சாதாரண விடயமல்ல. நீங்கள் பிரம்மச்சாரியம் காத்து தூய்மையாகியுள்ளீர்கள். ஆனால் தூய்மையே தாயாகும். ஆகையால் உங்கள் எண்ணங்களால், மனோபாவத்தால், சூழலால், வார்த்தைகள் மற்றும் தொடர்புகளால் அமைதியினதும் சந்தோஷத்தினதும் தாய் ஆகுவதே மகாத்மாவாக இருப்பது எனப்படுகின்றது. ஸ்லோகம்: மேன்மையானதொரு ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் கருணையின் திருஷ்டியை கொடுத்து அந்த அதிர்வுகளை பரவச் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.